அதனால என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல தயவு செஞ்சு கவனமா போங்க. பாருங்க இந்த வண்டியெல்லாம் எவ்வளவு நகர்ந்து போறோம், குட்டி குட்டி. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்க மேலுமலை. இந்த மேலுமலை இந்த சாலையை நம்ம ஏன் இப்போ கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னாக்க, இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு பகுதி. இந்த ஆபத்தான பகுதினா இன்னும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேசஸ். கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வண்டிங்களே கிட்டத்தட்ட ஒரு 3-4 கம்பெனி ப்ரைவேட் வண்டிங்க ரெகுலராக வந்து ஒசூர் டு கிருஷ்ணகிரி அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கிற வண்டிங்கெல்லாம் கூட எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸு எல்லாம் நிறைய ஆகின ஒரு ஆபத்தான பகுதி. பாருங்க இங்கேருந்தே போட்டிருப்பாங்க ஆக்சிடென்ட்ஸ் ப்ரோ ஜோன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நாம் வந்து இந்த வீடியோ நான் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த பகுதியில் தெரியாதவங்க முன்பின் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் இயக்கக்கூடிய ஒரு பகுதி. எப்படி நம்ம சேலத்தில் தொப்பூர் பகுதி ஒரு ஆபத்தான ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸோ, அதை விட மிகப்பெரிய ஆபத்தான பகுதி தான் இதுவும். ஏன்னா இதை நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், வண்டி பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ரோடு வந்து ரொம்ப ட்ராஜடி இல்லாத மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஆனால் உங்களை வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களை கவுத்து விட்டுரும். ஸோ அதுதான் இங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி யானைகள் நடமாடக்கூடிய ஒரு பகுதி இது எல்லாமே. அதிகப்படியாக காட்டு யானைகள், இப்போ நீங்கள் தொப்புல கூட யானைகள்லாம் கிடையாது. இங்கே யானைகள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு பகுதி. ஃபுல்லாகவே ஒசூர் டு கிருஷ்ணகிரி இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஹீல்ஸ் ஏரியா தான். இங்கேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணால் நம்ம எப்படி சென்னை எப்படி டவுன் பிளேஸோ அப்படியே டிட்டோ வந்து ஆப்போசிட் வந்து நம்முடைய ஒசூர் போகக்கூடிய பகுதி வந்து ஃபுல்லாகவே வந்து மேடு தான். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா ஸ்பீடாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக கிடையாது. பாருங்கள் இந்த போர்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பெரிய ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல தயவு செஞ்சு கவனமாக போகும். பாருங்கள் இந்த வண்டியில் எவ்வளோ நகர்ந்து போகும், குட்டி குட்டி எறும்பு மாதிரி நகர்ந்து போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பக்கம் வரும்போது தயவு செஞ்சு ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப ஒரு மிக கவனத்தோடு தான் நீங்கள் பயணிக்கணும். கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரோடுடைய டிட்டோ இருக்கும் கண்டினியூட்டி. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்டில் வர்றீங்க பாருங்கள், வரும்போது தான் எக்கச்சக்கமான ஸ்பீடில் வருவாங்க ஆளுங்க. பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இல்லாமல் வருவாங்க. அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஸோ இந்த பகுதியை நம்ம இன்னைக்கு பதிவேற்றம் செய்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா பிக்கனப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊருக்கு போகுது. அப்படியே வந்து ஒரு பெரிய ஆட்டை வந்து கிடக்குது. அதுக்கப்புறம் அதே சேம் டிட்டோ வந்து அடுத்த ஒரு பைபாஸ் இருக்குது, அது ராயக்கோட்டை பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இணைக்குது இந்த சாலை. இங்கே பாருங்க, இங்கே போகுது பார்த்தீங்களா இது. ஸோ இதோட எண்ட் ஆகுது. இங்கேருந்து ஃப்ளைஓவர் போட போகிறாங்க. இப்போ நம்ம பில்டு பண்ண போகிறாங்க. இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளைஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த இடத்துல வந்து இணைப்பு சாலைகள் நிறைய இருக்குது. பெரிய பெரிய ஊருக்கு போகக்கூடிய வழிகள், இந்த ஃபேக்ட்ரி இந்த கிரைனைட் ஃபேக்ட்ரிங்க இது எல்லாமே இங்கே இருக்கிறதுனால இந்த இணைப்பு சாலைகள்லாம் இங்கே வந்து ஃப்ளைஓவர் போட போகிறாங்க. இதெல்லாம் அப்போயே ஆரம்பிச்சிருக்கலாம், பட் ஆனால் இப்போ தான் வந்து மறுபடியும் பில்டு பண்ணுறாங்க. ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கடந்து வந்த சிறு பாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற சேனலில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ வாங்க, இந்த ரோடு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஆக்சுவலி இது நம்ம மிஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து சாம்பல் பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளம் அதிகப்படியான பள்ளமாக இருக்கும் சாம்பல் பள்ளம் அப்படிங்கிற இந்த ஏரியா. ஆனால் இதை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஃப்ளைஓவர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அப்படியே டவுனாக போயிட்டு அப்படி மேடு ஏறும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இப்போ நம்ம பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பள்ளத்தில் அப்படியே குதிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், இப்போ இதை வந்து ஈக்குவல் பண்ண போகிறாங்க, டேலி பண்ணுவாங்க. இந்த ஏரியாவை மறுபடியும் ஒரு ஈக்குவலாக வந்து ஃப்ளைஓவர் போட்டாங்கன்னா நமக்கு அந்த ஃபீலே இருக்காது. ஸோ எனிவே ஓகே, என்னுடைய இப்போ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வேல்யூபான கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம ஒசூர் போயிட்டுருக்கோம். ஒசூரில் நாம் பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல் பிளேசஸ் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஓகே, தேங்க்யூ. இது வந்து சின்னாறு என்ற பகுதி. இதுவும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வியூ பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இங்கேயும் கண்டிப்பாக ஃப்ளைஓவர் வந்துடும். ஃப்ளைஓவர் வரதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த இடத்த நம்ம கேப்சர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒசூர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே ஹில்ஸ் ஏரியா. இது வந்து சின்ன ஆறு, அதனால் சின்ன ஆறு அப்படின்ற ஏரியா இது. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே லாங் ஃப்ளைஓவர் தாங்க. சாரி, இனிமேல் வந்து வரக்கூடிய எல்லா பகுதியுமே வந்து லாங் ஹில்ஸ் தான். அடுத்து சூளகிரி, கிருஷ்ணகிரிக்கு பார்த்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாமே கிரியை சார்ந்த மலையை சுற்றி எல்லா ஏரியாவும் மலைகளாக தான் இருக்கும். சின்ன சின்ன மலை குன்றுகள் அப்படி தான் இருக்கும். இந்த இடம் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது எண்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதியில் அகைன் மறுபடியும் ஃப்ளைஓவர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ளைஓவர் தான் வரப்போகுது. இங்கே பாருங்க, இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் சூளகிரி. ஸோ இந்த பகுதி கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும் வியூவு. ரெண்டு மலைக்கு நடுவில் ஃப்ளைஓவர். மோஸ்ட்லி நீங்கள் வந்து நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தா கூட நாம் ஆந்திரா சைடு போனால் கூட இந்த மலைகளை சார்ந்த இடங்கள் எல்லாமே அப்படியே காஞ்சி போய் தான் கிடக்கும். பட் இந்த பக்கம் எல்லாமே பச்சை பசைன்னு இருக்கும். அதுதான் நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நம்ம கடப்பா ஆந்திரா பக்கம் போனோம்னாக்க சித்தூர் அந்த சைடெலாம் போனோம்னா எக்கச்சக்கமான ஒரு இதாக தான் இருக்கும்.